श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகத்வயம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஸ்ரீ கஜேந்திர மோக்ஷ ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இயற்றியது ஸ்ரீ வாத்ஸ்ய வரதாச்சாரியார் என்றும் ஸ்ரீ வரதகுரு என்றும் கொண்டாடப்படுகின்ற ஸ்ரீ நடாதுரம்மாள் அவர்கள். இந்த நடாதுரம்மாள் அவர்களுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். ஒரு முறை அவர் பெருமாளை தரிசிக்க கோவிலுக்கு செல்கிறார். அப்பொழுது பெருமாளுக்கு கொதிக்க கொதிக்க பாலை கொண்டு வந்து நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இதனால் மனம் வருந்திய அவர் அங்குள்ளவரை அழைத்து, இவ்வளவு கொதிக்க கொதிக்க பாலை தரலாமா? பகவானும் நம்முடைய குழந்தையை போல்தானே, ஒரு குழந்தைக்கு எவ்வாறு பார்த்து பார்த்து தாய் ஆற்றி அன்போடு பரிமாறுவாளோ அதே போல் பரிமாற வேண்டாமா என்று சொல்லி அந்த பாலை வாங்கி ஆற்றி குடிக்கும் பதத்திற்கு பெருமானிடத்தில் சமர்ப்பித்தார். இதனை கண்டு மனம் மகிழ்ந்த பகவானானவர் அவரை அம்மா என்று ஆதுரத்தோடு அழைத்தாராம். அன்றிலிருந்து அவர் நடாதூர் அம்மாள் என்று கொண்டாடப்படுகின்றார். இதை பற்றி இன்னொரு கதையும் உண்டு. இவ்வாறு நடந்த சம்பவத்தினால் மன வருத்தத்தோடு இல்லம் திரும்பிய அவர் படுத்துக் கொண்டிருக்கையில் பகவானே ஒரு குழந்தை ரூபத்தில் வந்து, அம்மா எனக்கு பசிக்கிறது, பால் தா என்று கேட்க அவசர அவசரமாக ஓடிச் சென்று பாலை காய்ச்சி நன்கு கைப்பொறுக்கும் சுட்டிற்கு ஆற்றி சிறிது சர்க்கரை சேர்த்து கொண்டு வந்து கெண்டியில் வைத்து சிறு குழந்தைக்கு எப்படி ஊட்டுவார்களோ அதே மாதிரி ஊட்டினார் என்றும், அதனால் மனம் மகிழ்ந்த பகவான் அவரை அம்மா என்று அழைத்தார் என்றும் கூறுவதும் உண்டு. அவருடைய ஸ்லோகத்தை தான் இப்பொழுது நாம் காணப்போகிறோம். யார் ஒருவர் காலையில் எழுந்தவுடன் இந்த ஸ்லோகத்தை அனுசந்திக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபிறப்பென்பதே கிடையாது. பகவானோடு வைகுந்தத்தில் இருந்து ஏத்துவர் பல்லாண்டே. வந்தேகம் வரதார்யம் தம் வத்சாபிஜனபூஷணம் வாஷ்யாமிருத பிரதானாத்ய சஞ்சீவயதி மாம் அபி. ராகக்ரஸ்தே கஜேந்திரே ருவதி சரபசம் தாக்ஷ்யம் ஆருஹ்ய தாவன் व्याघूर्णन्माल्य भूषावसन परिकरो मेघ गंभीर घोषः आभिप्राणो रतांगं सरम असिम अभयं शंखचापौ सखेतौ हस्तैर्कौमोदकीमप्यवतु हरित असौ अंहसां संहतीर्णः. ग्राहक्रस्ते गजेन्द्रे रुवति सरभसं ताक्ष्यम् आरुह्य धावन् व्याघूर्णन्माल्यभूषावसन परिकरो मेघ गंभीर घोषः आभिप्राणो रतांगं शरम् असिम् अभयं शंखचापौ सखेतौ हस्तैर्कौमोदकीमप्यवतु हरित असौ अंहसां संहतीर्णः. नक्राक्रान्ते करीन्द्रे मुकुलित नयने मूलमूलेति खिन्ने नाहं नाहं न चाहं न च भवति पुनस्तादृशो मातृसेषु. इत्येवं त्यक्तहस्ते स्वपति सुरघने भावशून्ये समस्ते मूलं यद्भ्रातुर् आसीत् सदिशतु भगवान् मंगलम சந்ததம் நஹ. முதலையால் பீடிக்கப்பட்ட கஜேந்திரனின் உரத்த அழுகுரல் கேட்டதும்
பகவான் ஹரி வைகுண்டத்திலிருந்து வெகு வேகமாக கருடன் மேல் ஆரோகணித்து புறப்படுகின்றார். அவருடைய ஆடைகள், ஆபரணங்கள், மாலைகள், ஒட்டியானம் அனைத்தும் அந்த வேகத்தில் படபடத்து சுழல்கின்றது. அவரது குரல் அபயம் அபயம் என இடிமுழக்கம் போல் ஒலிக்கின்றது. சக்கராயுதத்தை கையில் ஏந்தியவராய் அஷ்டபுஜங்களில் அம்பு, கத்தி, அபயமுத்ரையுடன், பாஞ்சஜன்யம், வில், கேடயத்துடன், கௌமோதகி கதையுடன் புறப்பட்டு வருகின்ற பகவான் ஹரி நாம் செய்த பாபங்களின் தொகுப்பிலிருந்து நம்மை காக்கட்டும். முதலையால் ஆட்கொள்ளப்பட்டு தொடர்ந்து வேதனைப்பட்ட கஜேந்திரன் கண்களை மூடிக்கொண்டு, ஏ ஆதிமூலமே, என்னை ரட்சிப்பாயாக என்று கதற, ஆதிமூலமே என்று அவன் கூறியதும் மற்ற தேவர்கள் தங்களை கைகளை விரித்து, நாங்கள் அல்ல, நாங்கள் அல்ல, எங்கள் மத்தியில் அப்படி யாரும் இருக்க முடியாது என்று கூறி அவர்களால் காக்க இயலாத நிலையில் நிற்க பகவான் ஹரி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு கஜேந்திரனை ரட்சித்தார். அந்த பகவான் ஹரி தனது அருளை நமக்கு எப்பொழுதும் வழங்கட்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. நடாதுரம்மாள் திருவடிகளே சரணம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.